Today's class, we are going to look into activity 5.8. So here are some photos that were in Lahiru's photo album. அவருடைய போட்டோ ஆல்பத்துல இந்த படங்கள் புகைப்படங்கள்லாம் இருந்தது. இந்த படங்கள்லாம் எதை பத்தினது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உலகத்திலேயே இருக்கக்கூடிய ரொம்ப அழகான இடங்கள், அதுக்கப்புறம் இது போல ஒரு இடங்கள் கூட இருக்குமா அப்படின்னு நம்ம பெருமூச்சு விடுற அளவுக்கான அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த ஆல்பத்துல லஹீரு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் இடங்கிறத நம்ம பார்க்கலாம். They are some of the most beautiful and breathtaking places in the world. அப்பாடா, இப்படி கூட ஒண்ணு இருக்கா? அந்த மாதிரி ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் தான் இவருடைய ஆல்பத்துல தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். So after read out every place, I will be sharing a video pertaining to that place so that you will be getting some information about it. இந்த படத்துல இந்த ஆல்பத்துல அவர் என்ன பார்த்தாரோ அந்த தகவல் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்காம, இதை தவிர அந்த இடங்கள் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, இது போன்ற நல்ல அழகான விஷயங்களும் நம்ம பார்க்க போறோம். ஹில்லர் லேக், பிங்க் லேக், இட்ஸ் இன் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா நாட்டினுடைய வடக்கு திசையில இருக்கக்கூடிய இந்த ஹில்லர் லேக், இத பிங்க் லேக். உங்களுக்கு பார்த்தோம்னா, நீங்க பாத்தீங்கன்னா பிங்க் நிறத்துல இருக்கு இந்த ஏரி. திஸ் இஸ் த ஒன்லி லேக் தட் ஹாஸ் கலர்ஃபுல் வாட்டர். இதுதான் இருக்கக்கூடிய மிக வண்ணங்கள் நிறைந்த ஒரு ஏரியா இருக்கு. Scientists have proven the strange pink color is due to the presence of algae. விஞ்ஞானிகள் என்ன நிரூபிச்சிருக்காங்கன்னா, இந்த வித்தியாசமான வினோதமான பிங்க் நிறம் இது எதனால இருக்குன்னா, இந்த ஆல்கேனுடைய பிரசன்ஸ்னால, அது இருக்கிறதுனாலதான் இந்த ஏரியானது பிங்க் நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஆல்கேனா என்ன, அது எப்படி இருக்கும் நீர்ல? ஆல்கேனா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். சயின்ஸ்ல படிச்சிருந்தோம்னா நமக்கு அது தெரியும். I'll share some information about what is this algae. Okay. So what are algae? Algae அப்படி என்றால் என்ன? Algae exist in environments, oceans, rivers, lakes to ponds, brackish waters and even snow. இந்த algae போன்ற மைக்ரோ ஆர்கானிசம், சிறு உயிரினங்கள், இது எந்த மாதிரியான சூழ்நிலையில வளரக்கூடியனா, ஒரு கடல்ல, ஒரு அருவி போன்ற இடங்கள்ல, ஒரு ஏரி, குளம், இது போன்ற இடங்கள், நம்மளால பனி இடங்கள்ல கூட இந்த ஆல்கைய பார்க்க முடியும். தே ஆர் யூசுவலி கிரீன். பொதுவாகவே அது பச்சை நிறத்தில் தான் இருக்கும். பட் தே கேன் பி ஃபவுண்ட் இன் வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஆனால் அதை வெவ்வேறு நிறங்களிலும் நாம் அதை காணலாம். அதனாலயோ என்னமோ இந்த இடத்துல அது பிங்க் நிறத்துல நம்ம அந்த ஏரிய பார்க்க முடியுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், algae living in snow contain carotenoid pigments in addition to chlorophyll, hence giving the surrounding snow a distinctive red hue. ஒரு பனி நிறைஞ்சிருக்கிற இடங்கள்ல இந்த ஆல்கே ஆனது இருக்கு அப்படின்னா அந்த இடமானது சிவப்பு நிறத்துடையதாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அது பிங்க் நிறத்துல இருக்கு. So it is one of the most interesting wonder where it is Hiller Lake, Pink Lake, which is in Western Australia. So because of this algae, the color is in pink color. The color is pink. So shall we see how this Hiller Lake is actually looking like? We watch a small video pertaining to this Hiller Lake.
recording a few minutes pause பண்ணிக்கலாம். Recording. Next, we are going to look into most beautiful and breathtaking place in the world, Athabasca Falls, which is located in Canada. I'll share the screen of this. Athabasca Falls, which is in Jasper National Park in Canada, is a powerful and a picturesque waterfall. அதாவது பார்க்கவே ஒரு ஓவியம் போல ஒரு கண்கவரும் படமாக ஒரு நீர்வீழ்ச்சியாக இது காணப்படுது. இது எங்க இருக்கு அப்படின்னா ஜாஸ்பர் நேஷனல் பார்க், கனடா நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் ரொம்ப அழகாக கண்காட்சியும் உள்ளதாகவும் காணப்படுகிறது. It's well known for its force due to large quantity of water along with sand rock falling into the gorge. இது ஏன் இவ்வளோ பிரசித்தப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த நீர்வீழ்ச்சி விழற வேகம் வந்து அவ்வளோ அடர்த்தியானது. இப்போ பொதுவாகவே நம்ம நீர்வீழ்ச்சி பார்த்திருப்போம், ஆனா அந்த அளவு வேகத்துடனேயோ அடர்த்தியாகவோ நிறைய நீர் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியாக நம்ம பார்த்திருக்க மாட்டோம். இது ஏன் இவ்வளவு பிரசித்தமா ஆயிருக்குன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். நிறைய அளவுல நீர் கொட்டிகிட்டே இருக்கு இந்த நீர்வீழ்ச்சியில. லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அலாங் வித் தி சாண்ட் ராக், பாறைகள் வழியாக இந்த நீர்வீழ்ச்சி பார்க்க முடிகிறது நம்மளால். There is a wonderful picnic area around this place. நம்ம விடுமுறை நாட்கள்ல நம்ம குடும்ப நபர்களோட சுற்றுலா ஸ்தலங்கள் போகணும்னு பாக்குறோம் இல்லையா, இந்த இடம் வந்து ஒரு மிக முக்கியமான சுற்றுலா இடமாக கருதப்படுறது. ஏன்னா there is a wonderful picnic area. நம்மள வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும், நம்மளோட குடும்பத்தினருடைய நேரம் செலவழிக்க முடியும்னா நம்ம அதுக்காக தான் பிக்னிக் போகணும் இல்லையா. So there is a wonderful picnic area around this place. ரொம்ப அழகான இடம் இருக்கிறது இதை சுத்தி நாம் பார்த்தோம் என்றால். Next one is Gaines Causeway. So after I complete the remaining two wonders, I shall show video of the falls. And next one is Gaines Causeway. The Gaines Causeway is the only UNESCO World Heritage Site in Northern Ireland. Northern Irelandல இருக்கக்கூடிய உலக பிரசித்தப்பட்ட ஒரு இடம் என்று கருதப்படுற யுனெஸ்கோவால சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா it was formed as a result of a volcanic eruption 60 million years ago. 60 கோடி வருடத்துக்கு முன்பாக ஒரு எரிமலை வெடிப்பினால் ஏற்பட்ட ஒரு இடம்தான் இந்த கெய்ன்ஸ் காஸ்வே. This has attracted visitors for many centuries. பல ஆண்டுகளாக, பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேலாக பல பேரை வந்து ஈர்த்திருக்கு இந்த இடத்துக்குன்னா இது அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக வெளிப்படுத்தப்படுறதுனாலதான் it is attracted lot of visitors for many centuries. So this place is Gaines Causeway. So it's the only UNESCO World Heritage Site. நார்தன் அயர்லாண்ட்ல இதுதான் ஒன்னே ஒண்ணு உலக வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்னு கன்சிடர் ஆகப்பட்டது. இது ஒரே ஒரு இடம் தான். ஜேக்கப்ஸ் வெல், நார்த் ஆஃப் விபர்லி, டெக்சாஸ், USA. This is the largest underwater cave. ஒரு குகை, அது ஒரு அடி பாதாளத்துல ஒரு குகை போல ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குகை இந்த உலகத்திலேனா இதுதான் ஜேக்கப்ஸ் வெல். It has been a continuous source of water for thousands of years. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு மேலாக இது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு முக்கியமான நீருக்கான ஆதாரமாகவே இருந்துருக்கு. சோர்ஸ் ஆஃப் வாட்டர், அந்த இடத்துல நீர் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய இடத்துல இது ஒன்னாகவே இருக்கு.
Jacob's Well is an amazing sight to see. இது பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு ரம்மியமான காட்சி. இந்த நீர்வீழ்ச்சி பார்க்கணும்னா இந்த அண்டர் வாட்டர் கேவ் பார்க்கிறது வந்து ஒரு ரொம்ப கண்கொள்ளா காட்சி. ரொம்ப அழகானது. The water within the well comes out from a natural spring. So we shall look into these three places, then see answers for the questions which is asked in our textbook. First, we'll see Athabasca Falls, which is located in Canada. Recording few minutes, pause பண்ணிக்கலாம். பார்க்கலாம். So we got to know about Jacob's Well. We are going to see answers for the questions pertaining to these wonderful sites that we have seen around the world. I hope the video which I had shared was quite informative so that you could relate to the information that we read it. Answer the following questions. What is the reason for the color of water in Killer Lake? It is because of the presence of algae. The water is in strange pink color. It is due to presence of algae. இங்க இருக்கு இதற்கான பதில். So we'll also write the same. The reason for the color of water in Killer Lake is due to the presence of algae. The reason for the pink color of the water in Killer Lake is due to the presence of algae. Algae na enna நம்ம புரிஞ்சிட்டோம். It's a microorganism. So it can be of varied colors. பலவேறு நிறங்கள்ல அதை நம்மளால பார்க்க முடியும். So because of this presence of algae, the entire lake is in pink color. Where is Athabasca Falls situated? Can somebody tell me where it is located? Athabasca Falls is in Canada, in Jasper National Park, which is located in Canada. Athabasca Falls is situated எங்க அமைந்துள்ளது? Situated in Jasper National Park, Canada. How is Jane's Causeway formed? It is formed due to gained volcanic eruptions. The Jane's Causeway is formed ஒரு எரிமலை வெடிப்புனால ஏற்பட்டதுதான், உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜெயின் காஸ்வே. Is formed by the volcanic eruptions.
Why is Jacob's well famous? It is the largest underwater cave. That is the reason it has been famous. It is the largest underwater hence it is famous. Find synonyms from the text. Could someone tell me the answer? But all you're knowing from the text which you have read, what is the synonyms? That is word giving similar meaning. You can tell strange as a synonym for the word odd. Vinodamana, strange. It is in the first. You can identify it from the sorry. One moment and share the screen.
Find synonyms from the text. We discuss the answer for the first one. Odd, strange, mighty, huge, பெருசா இருக்குது. Famous, well known, fascinating, வியக்கக்கூடியது, amazing. Write 3 sources of water mentioned above. You can tell it as lake, natural spring, ponds. Yeah. Waterfall. Sorry, sources of water which we come across from the wonders which we discussed. Waterfalls, spring, lakes. நீருக்கான ஆதாயங்கள் எதுல இருந்து நமக்கு நீர்லாம் கிடைக்கிறது? நீர்வீழ்ச்சி, நேச்சுரல் ஸ்ப்ரிங், லேக்ஸ், ஏரி, குளம், பாண்ட்ஸ். Can consider any 3 of these 3 which I have written. Okay. In today's class, we have discussed activity 5.8, which is pertaining to our term 1 portions. So these are the photos that is taken from Lahiru's photo album. So interestingly, we have seen videos also pertaining to them. இந்த இடங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு நேரடியாகவே சென்றா போல இருக்குமேங்கிறதுக்காக நான் அதை காமிச்சேன். உங்களுக்கு இந்த photo album, it would have come into your mind, I hope. So that is for the day. So I shall end my session over here. We'll meet in the next class. Thank you, friends. Nandri, vanakkam.